கவனிங்க, இந்த கணக்கை பாருங்க. போன பதிவில் போட்ட மாதிரி தான். ஓர் அசலானது, இது வந்து டிஎன்பிஎஸ்சி 2018 கேட்ட கேள்வி. ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில், தம்பி கவனிப்பா, அப்புறம் எழுதிக்கலாம். கூட்டு வட்டியில் கவனி நடத்தும்போது கவனிக்கணும், போன எழுதிக்கலாம். ஒரு வார்த்தையும் காதல் வாங்கினா தான் புரியும், ஸ்டெப்ஸ் புரியும். அப்போதான் ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 2028 ஆக மாறுகிறது எனில் அசலின் மதிப்பு. இந்த ஆக மாறுகிறதுன்னா குழப்பக்கூடாது. இந்த ஆக மாறுகிறதுன்னா என்ன அர்த்தம்? மொத்தமா வருதுன்னு அர்த்தம். புரியுதா? மொத்த தொகைன்னு அர்த்தம். அப்படி கேட்கறான். ஆக மாறுகிறது, இன்னும் ஆக மாறுகிறதுனா குழப்பக்கூடாது. ஆக மாறுகிறதுனா வட்டியும் அசலும் சேர்ந்து ஆக மாறுதுன்னு அர்த்தம். மொத்த தொகையா மாறுதுன்னு அர்த்தம். இப்ப நம்மளுக்கு என்ன வேணும் கேட்கறாங்க. அசல் கொடுக்கல, ஓவர் அசலானது. புரியுதா? நாளைக்கு எனக்கு போடதான் புரிய மாதிரிலாம். ஓவர் அசலானதுன்னா அசல் கொடுக்கல. நமக்கு என்ன வட்டி கண்டுபிடிக்க தேவையானதுன்னு கேட்டீங்கன்னா, பி ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஃபார்முலா. அது வந்து வட்டி கண்டுபிடிக்க, மொத்த தொகை கண்டுபிடிக்க இல்லையா? இது வந்து அசல் கேட்கறாங்க. இப்ப ஏற்கனவே கணக்கு போட்டோம் இல்லையா? அசல் கேட்கறதுனால அசலுக்கு என்ன குறியீடு? பி. பி ஃபார்முலா. அப்ப பி ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 1 + r/100 இந்த ஹோல் பவர் n. இது என்ன ஃபார்முலா? டவுட் கிடையாது. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஏ அமௌண்ட் மொத்த தொகைனா ஏ ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா, அசலுக்கு பி ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா. இப்ப அப்ளை பண்ண வேண்டியதுதான். இப்ப ஏன்னா என்னது? மொத்த தொகை. ஆக மாறுகிறதுனா அதான் மொத்த தொகை. அப்ப 2028 ஃபாஸ்டா சொன்னா புரிய மாட்டேது, பொறிவா சொல்றேன் உங்களுக்கு. 2028 டிவைடட் பை, இது அப்படியே எழுதிங்க, 1 + r எவ்வளோ? 4%. வெரி குட். கூட்டு வட்டியில் 4% கூட்டு வட்டியில்னா இதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சதவீதம் போட்டாலே அதான் 6. அப்ப r எவ்வளோன்னா 4 வகுத்தல் இங்க 100 ஃபார்முலா 100 இந்த ஹோல் பவர் எவ்வளோ? n எவ்வளோ? 2 ஆண்டுகள். அவ்வளவுதான்பா. என்ன உங்களுக்கு கஷ்டம்? ஃபார்முலா தெரியணும், அந்த ஃபார்முலாவில் வேல்யூ அப்ளை பண்ற. இப்ப இதை சுருக்கலாம். இப்போ போட்டோம்னா 1 இங்க 25 4 100 அவ்வளவுதான் சுருக்கிட்டோம். இதை அப்படியே எடுத்து எழுதுங்க. அப்ப பி ஈக்குவல் டு இங்க பாருங்க என்ன இருக்குது மேல, 2028 வகுத்தல் என்ன இருக்குது 1 + எடுத்து எழுதிக்கிறோம். ஸ்டெப் 1 + 1/25 1 வகுத்தல் 25 இந்த ஹோல் ஸ்கொயர். அப்ப அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க 2028 மேல போட்டுங்க. 2028 டிவைடட் பை இங்க பாத்தீங்கன்னா இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 25 1 25 25 1 26 26 வகுத்தல் 25 த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது என்ன பண்றோம்னா இந்த 26 வகுத்தல் 25 ஸ்கொயரை அப்படியே எழுதிக்க, போன நேரத்தில் போட்ட மாதிரி ஈக்குவல் டு 2028 வகுத்தல் 26 இன்ட்டு 26 வகுத்தல் 25 இன்ட்டு 26 வகுத்தல் 25. ரைட்டா? இப்ப அப்படியே இது எந்த நம்பரையும் ஒன்னா சேர்க்காதீங்க, தனித்தனியாக இருக்கட்டும். இது என்ன பண்ணும்? இப்ப எப்படி மாறும்னா அப்படியே பாருங்க. இந்த கீழே பாருங்க 1 2 3வது ஆக்கத்து மேலே போடும். வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல். அப்ப 2028 பை இது அங்கேயே இருக்கும் 26 இன்ட்டு 26 இந்த 25 மேல போட்டுக்குங்க இன்ட்டு 25 இன்ட்டு 25 இப்படி போட்டுக்கணும். ஏன்னா இது பெருக்கிட்டீங்கன்னா அமௌண்ட் அதிகமாக போடும். அமௌண்ட் அதிகமாக போயிடுச்சுன்னா சுருக்க முடியாது. அதனால இருக்கிற ஸ்டெப்ஸை அப்படி மாற்றி மாற்றி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெருக்கி மொத்தமாட்ட வகுக்க முடியாது. இப்போ இதான்பா ஃபைனல் ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டோம். 2028 இன்ட்டு 25 இன்ட்டு 25 பை 26 இன்ட்டு 26. இப்போ
இது 2028. இதெல்லாம் 2 நம்பரா அடிச்சுன்னா நான் 4 எந்த துல்லியமா வகுப்புன்னு தெரியாது இல்லையா. சின்ன நம்பரா இருந்தா அடிக்கலாம். இது பெரிய நம்பர் துல்லியமா நம்ம அடிக்கலாம், அடிச்சுன்னு போயின்னு இருக்கணும், லேட் ஆகும். அப்ப என்ன பண்ணுவோம், இந்த 25 அப்படியே இருக்கட்டும். இந்த லாஜிக் இந்த 26 26 முதல்ல பெருக்கிடுங்க. பெருக்கி இதை வகுத்துருவோம். 26 26 பெருக்குங்க பார்ப்போம். 26 × 26 கீழே கட்ட 26 பெருக்கிட்டோம்னா என்ன வருது? 6 6 36க்கு 6 மீதி 3 6 12 12 3 15. இங்க 6 2 12க்கு 2 மீதி 1 2 4 1 5 போட்டோம்னா 6 5 2 7 5 1 6பா 676. எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். 676 வருது. ஈக்குவல் டு 2028 × 25 × 25 புரியணுன்றதுக்காக ஸ்டெப்ஸ் எழுதுறேன். டிவைடட் பை இந்த 676 676. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த மொத்தமாக இருக்குது இல்லை, இந்த மொத்தமாக நம்ம இதுவும் ரெட்டப்பட இது ரெட்டப்பட இதை வகுத்துருவோம். இதை வகுத்துட்டோம்னா 2028 இந்த 676 வகுத்துரும். 676 வகுத்தோம்னா என்ன ஒரு எப்படி இருக்கலாம் பாருங்க. 676னா 3018 ஆமா 1800 போயிங்கன்னா 6 12 1200 வருது. அப்படி பார்க்கணும். 2 பெருக்கி பார்த்தோம்னா 600 600 1200 நான் இதுக்குள்ளதான் வருது. இப்போ 3 போட்டு பார்க்கணும். 3018 1800 வருது, சம்திங் வருது. அப்ப 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. இப்ப 600 இதுல எத்தனை 670 பார்க்கணும். அப்ப ஒரு 600 அடங்கும், 2 அடங்கும், 3 அடங்கதான் இருக்கும். 2 அடங்கி மீதி இருக்குது இல்லையா. 2 600 1200 இல்லையா. அதனால 3 போட்டு பார்ப்போம். இப்ப 676 × 3 சொன்னா 6 3 18க்கு 8 மீதி 1 7 3 21 7 3 21 1 22க்கு 2 மீதி 2 இங்க வருது 6 3 18 18 2 20. அப்ப 2028 3 தடவை வருதுப்பா. ரைட்டா. 3 676 2028 கழிஞ்சுன்னா 0. இப்ப 3 இதை வகுத்துட்டோம்னா 3 தான் வருது. இப்ப என்ன பண்ணணும், ஈக்குவல் டு லாஸ்ட் ஸ்டெப் 3 × 25 × 25 இதுதான் கடைசியா கொண்டு வந்துருவோம். இது வகுத்தாச்சு. இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு வேல்யூ தெரியும். 25 × 25 எவ்வளோ? 25 ஸ்கொயர் 625 அவ்வளவுதான். அப்ப 3 × 625 இப்ப பெருக்குங்க. 3 × 625 பெருக்கி போட்டீங்கன்னா என்ன வருது? 625 625 × 3 5 3 5க்கு 5 மீதி 1 2 6 6 1 7 6 3 18. கட்ட பாருங்க. 5 3 5க்கு 5 பெருக்கும் போது எடுத்து எழுதும் போது மேக்ஸ் தான் தப்பு நடக்கும். ஒரு நம்பரை பெருக்கும் போது மீதி வச்சுட்டு கூட்ட மாட்டோம், மீதி சேகம் விட்டுருவோம். அங்க ஒரு தப்பு நடக்கும். எடுத்து எழுதும்போது தப்பு நடக்கும். இப்போ நான் அங்கேருந்து வரணும் இல்லையா, இந்த மாதிரி பேஜில் எழுதும்போது எடுத்து எழுதும்போது தப்பு நடக்கும். ஒரு நம்பர் பெருக்கிட்டு மீதி 18க்கு 8 மீதி 1 இல்லையா, அடுத்த நம்பரை பெருக்கிட்டு கூட்டும்போது மறந்துடுவோம். அது கொஞ்சம் ஜாஸ்தியாக ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். அப்போ 5 3 5க்கு 5 மீதி 1 2 3 6 1 7 6 3 18 1875. அது எங்க வருது? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 1875. அப்ப என்ன நம்ம கண்டுபிடிச்சு வரோம் வரலாம். பி அசல் பி ஈக்குவல் டு 1875. இதுதா இப்படிதான் போடணும். எல்லாம் ஒரே மெத்தட் தான்பா. இதெல்லாம் ஃபார்முலா தான். போன கணக்கு போட்டோமே அதே தான். இது நம்பர் தான் மாறுது. அதே ஃபார்முலா, அதே பி என்ன பி தான் கண்டுபிடிக்கணும். அதே தொகை, மொத்த தொகை, அதே ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் தான் மாறுது. ஃபார்முலா தான் அதே தான். நீங்கள் 0 to 9 எந்த நம்பர் போட்டாலும் இது மாதிரி போட்டு சுருக்கி கற்றுக்கணும். ஒரு தலைப்பு நீங்கள் நான் நடத்துகிறோம்னா நீங்கள் ஒரு 4-5 தலைப்பு போட்டு பார்க்கணும். உட்காந்து வீட்டில் போட்டு பார்க்கணும். போட்டு பார்க்கும்போது தான் இதில் ஏன் நிறைய பேர் மேத்ஸ் பற்றி பயப்படுறாங்க, மேத்ஸ் வரலன்றாங்கன்னா இது எல்லா ஸ்டெப்பும் ஒழுங்காக வரணும். இப்போ நீங்கள் இப்போ ஜாலியாக மரலாக படுகொலை என்ன எந்த வருஷம் கரெக்டாக சொல்லுவீங்க? எந்த வருஷம்? 1919. கருப்பு சட்டம் 1919 இல்லையா?
அதே மாதிரி இந்தியாவின் கருப்பு நாள்னா 1919. இது மாதிரி ஒரு மற்றெல்லாம் வந்து ஒரு இல்லை மனப்பாடம் பண்ணுறீங்க. இந்த மேக்ஸை பொறுத்தவரை மனப்பாடம் பண்ண முடியாது. மேக்ஸை வந்து போட்டு பார்க்கணும். அதனால தான் மேக்ஸ் இப்போலாம் ஒவ்வொரு தேர்வுலையும் 25 கேள்வி வச்சுருக்காங்க. அதனால் உங்களுக்கு கஷ்டமானது தெரியலனா கூட 25 கேள்வியில் ஒரு 10 கேள்வியாவது இது மாதிரி சிம்பிளானது போடலாம். நீங்கள் இந்த கூட்டு வட்டி தனி வட்டி போட்டு பழகிட்டீங்கன்னா, கூட்டு வட்டி தனி வட்டி கணக்கு போட்டு பழகிட்டீங்கன்னா இந்த சுருக்குக மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். கணக்கு வராதவன்றவங்களாம் இது மாதிரி எப்படி ஸ்டெப்ஸ் ரைட்டில் வந்தான்னா லெஃப்ட்டில் வந்தான்னா வகுத்தல் கீழ் வகுத்தல் இருந்தான்னா அதுமாரின்றது கலப்பு பின்னத்தை பின்னமா மாற்றத்தை எப்படி மொழி எண்ணம் பின்னமும் போட்டுனா எப்படி வரும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு 10-15 கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மைண்டில் செட் ஆகிடும். அதனால் இதுதான் கணக்கு. இதுமாரி போட்டிங்கன்னா இது அடுத்ததெல்லாம் வந்து வேலையாள் ஷார்ட்கட் மெத்தட் போடுவாங்க. மெத்தட்லாம் அது போட்டால் ஒன்று வரும், ஒன்று பயன்படாத போடும். நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக போட்டு இதை பார்த்துக்கலாம். இது மாதிரி தான் கணக்கு நான் போடுறது எல்லாமே இது வரையில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேர் கணக்கு தான் போடுறேன். அதனால் இது போலலாம் கேட்டு ஈஸியாக தான் இது. இவர என்ன ஈஸியாக இருக்குது பர்சன்டேஜ் மீசிமா மீப்பேவா இதெல்லாம் ஈஸியாக இருக்குது. இதில் கொஞ்சம் மாதிரி ஒரு 10 தலைப்பு பார்த்தீங்கன்னா போதும். ஒரு 15 கேள்விக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறவங்க ஒரு 10 கேள்வி கொஞ்சம் மேக்ஸ் தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா 25 அடிக்கலாம். நாம் எல்லா தலைப்பும் நடத்துவோம். அதை பாருங்கள். ஏதாவது டவுட்னா கேளுங்க. நீங்களும் பாருங்கள். இது புரியுதா பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.